ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். இந்த வாரம் நினைத்தாலே இனிக்கும்ல நம்ம பேச போகிற ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப அழகான, எப்போ நினச்சாலுமே ரொம்ப இனிமையாக இருக்க ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் தான் அது. அண்ட் நம்ம லைஃப்பில் ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலாக நடந்தால் இந்த நாளை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், இதெல்லாம் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ் இன் லைஃப், இதெல்லாம் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை சொல்லுவோம். பட் இன்றைக்கி நான் பேச போகிற ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து நம்ம எல்லாருமே மறந்த நாட்கள், மறந்து ரொம்ப நாள் ஆன நாட்கள். ஸோ குழந்தை பருவம், சைல்ட்ஹுட். நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ அழகான ஃபேஸில் சைல்ட்ஹுட் வந்து யோசிச்சு பாருங்களேன். அப்போலாம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது, எந்த ப்ரெஷருமே கிடையாது. அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ கேர்ஃப்ரீயாக இருந்த நாட்கள். நம்ம எல்லாருக்குமே இப்போ சைல்ட்ஹுட் மறந்துருக்கும், பெருசாக எந்த ஞாபகங்களும் இருக்காது. பட் அந்த சைல்ட்ஹுட்டை பற்றின அழகான ஒரு சில விஷயங்கள், அழகான ஒரு சில தருணங்களை பற்றிலாம் திரும்பி யோசிச்சு பார்ப்போமே. இப்போ நம்ம யாருக்கும் நம்மளோட சைல்ட்ஹுட்லாம் ஞாபகம் இருக்காது, பட் ஸ்டில் ஒரு சில பிக்சர் மெமரிஸ் இருக்கும், ஒரு சில இமேஜஸ் மாதிரி நம்ம மைண்டில் ஞாபகம் இருக்கும். நம்ம அப்பா அம்மா கூட போன ஒரு சில ட்ரிப் ஆகட்டும், நம்மளோட ஸ்கூல் வேன், நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ், ஒரு சில விஷயங்கள் மட்டும் நமக்கு ஒரு பிக்சர் மெமரி மாதிரி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்மளோட சைல்ட்ஹுட்னாலே நமக்கு ஞாபகம் வர ஏதாவது ஒரு ஃபோட்டோ, மெமரபிளாக நோஸ்டாலஜிக்காக ஏதாவது ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு 6 மாதம் இருக்கும் போதோ இல்லை 1 வயசாக இருக்கும் போது எடுத்த ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், அது நம்ம ஒரு 3 வயசு 4 வயசு எப்பாவது எடுத்த ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். பட் அந்த ஃபோட்டோவே செம நோஸ்டாலஜிக்காக, செம மெமரபிளாக இருக்கும். நம்ம ஏதாவது அழகாக பெருசாக பொட்டு வச்சுட்டு, திருஷ்டி பொட்டு மாதிரி வச்சுட்டு, ஒரு அரை ட்ரௌசர் போட்டுட்டு ஒரு மாதிரி உருன்னு பார்த்துட்டு இருக்க ஒரு லுக்காக இருக்கலாம், அது ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு இருக்க லுக்காக இருக்கலாம், அது இல்லை நம்ம அப்பா மடியிலையோ அம்மா மடியிலையோ அப்பா தோல்லையோ யார் கூடயாவது எடுத்த ஒரு பிக்காக இருக்கலாம், அது. பட் எப்போவுமே அது ஒரு மெமரபிள் பிக்காக இருக்கும். நம்ம சைல்ட்ஹுட் மெமரிக்கான பிள்ளையார் சொல்லி அந்த ஃபோட்டோ தான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்மலாம் வந்து ஒரு விஐபியாக இருக்கும், இல்லை வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கும்னா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் அப்போல்லாம் செம்ம ஜாலியாக இருந்திருப்போம், எந்த வேலையுமே இருந்திருக்காது. காலைல எந்திரிப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், விளையாடுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், எந்திரிப்போம், விளையாடுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். இது மட்டும் தான் ரொட்டீன், லிட்டரலாக இதுதான் ரொட்டீன். அண்ட் அப்போலாம் வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது, எதை பற்றியுமே பெருசாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அப்போலாம் நமக்கு இருந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸே வந்து, ஐயோ நம்ம ரப்பர் தொலைஞ்சிருச்சு, ஐயோ நம்ம பென்சிலோட முக்கு உடஞ்சிருச்சு, ஷார்ப்னர் ஒழுங்காக சேவ மாட்டேங்குது, மைனருக்கு குட்டி போட மாட்டேங்குது, அது மட்டும் தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும். லைஃப் அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ கேர்ஃப்ரீயாக வாழ்ந்திருப்போம். அண்ட் அப்போலாம் வந்து நம்ம எல்லாருமே டாக்டர்ஸ் தான், நம்ம எல்லாருமே செஃப்ஸ் தான், நம்ம எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தான். ஒரு 20 ரூபா மெடிக்கல் கிட் இருந்தால் போதும், நம்ம எல்லாருமே டாக்டர்ஸ் தான். நம்மளோட டாக்டர் கனவை தவிடுபடியாக்க எந்த நீட்டானே அப்போலாம் முடியாது. ஒரு 20 ரூபாய்க்கான சமையல் ஜாமான் இருந்தால் போதும், நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம எல்லாமே சமைச்சு கொடுப்போம். நம்ம சமைக்காத விஷயம் கூட இருந்திருக்காது இமேஜினரியா. ஸோ அவ்வளோ க்யூட்டான பியூட்டிஃபுல்லான டேஸ் அது. அண்ட் இப்போ தான் அந்த ஹாட் ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைமு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், அவெஞ்சர்ஸ், கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ். பட் நம்ம லைஃப்பில் பார்த்த முதல் சூப்பர் ஹீரோ சக்திமான் தாங்க. அப்போலாம் வந்து நம்ம பெருசாக டிவி கூட பார்க்க விட மாட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 1 hour தான். ஏன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வீட்டில் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் அதுதான் நமக்கான டைம். நமக்கு தெரிஞ்ச ஒரே சேனல் கார்ட்டூன் நெட்வொர்க். ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்குறது, இல்லை போகல மிஸ்டர் பீன் பார்க்குறது, டெக்கிஷியஸ் கேசில், ஜஸ்ட் ஃபார் லவ்ஸ், சின்ன சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ப்ரோக்ராம்ஸ், மைடியர் பூதம் ஆகட்டும். ஸோ அழகான நாட்கள் அதெல்லாம். அந்த சீரியலில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ், அந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ், டாம் அண்ட் ஜெர்ரி ஆகட்டும், அதெல்லாமே எப்பவுமே லைஃப்பில் மறக்க மாட்டோம் இல்லையா? அண்ட் இப்போ தான் நம்ம ஏதாவது வீட்டில் வேலை கொடுத்தாலே, ஐயோ வேலை கொடுத்துட்டாங்களே, இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்கேன், ஏமா இன்றைக்கும் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அப்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு அம்மா அப்பா கடைக்கு போகணும்னு சொன்னால் கூட, இல்லை தாத்தா பாட்டி கடைக்கு போகணும்னு சொன்னால் கூட, இல்லைம்மா நான் போயிட்டு வரேன், இல்லை தாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி வந்து கெத்தாக நிற்போம் ஸ்டைலாக. என்ன போய் வாங்கிட்டு வரணுங்கிற என்ன நினைக்கிறீங்களா? சேச்சே, அதெல்லாம் இல்லை. கடைக்கு போனால் தாத்தா கூடயோ அம்மா கூடயோ போனால் ஒரு ரூபாய்க்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. அது பூமர்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அதில் ஸ்டிக்கர் இருக்கும்ல, அதை அப்படியே கையில் ஒட்டிட்டு போயிட்டு ஸ்கூலில் சீன் போடுறது. ஐயோ எங்கள் மிஸ் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு பயம் வேறு இருக்கும். அண்ட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா நேம்ஸ் எழுதுவாங்க, அதெல்லாம் வந்து செம்ம பயமாக இருக்கும். ஐயோ நம்ம பேரை எழுதிட்டாங்களே, ஐயோ அடுத்து ஓவர் டாக்கிங் போட்டுருவாங்களே. அப்போ இருந்த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸே அவ்வளோதாங்க. செம பியூட்டிஃபுல் டேஸில் லைஃப்பில் அதெல்லாம். அண்ட் நம்மளோட சைக்கிள், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் சைல்ட்ஹுட், அழகான விஷயங்கள். பட் ரொம்ப இன்செப்பரபிளான, ரொம்ப நம்ம கூட இணைந்து பிணைந்து வந்த ஒரு மெமரி தான் வந்து சைக்கிள். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பேலன்சிங் வீல் வச்ச ஒரு குட்டியான அழகான ஒரு சைக்கிள், இல்லை ஒரு பேலன்சிங் வீல் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு சைக்கிள். அந்த சைக்கிள் தான் நமக்கு எல்லாமே. இப்போ உங்ககிட்ட ஒரு 615 இருக்கலாம், 6 இருக்கலாம், எவ்வளோ பெரிய பைக், எவ்வளோ பெரிய கார் வேணா இருக்கலாம். ஆனால் லைஃப்பில் ஒரு 50-60 வருஷம் கழிச்சு திரும்பி யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மெமரபிளாக இருக்க போகிறது அந்த சைக்கிள் தான். இப்போ நீங்கள் வச்சிருக்க 615 கிடையாது. அப்படி அந்த சைக்கிள் எவ்வளோ மெமரிஸ் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம முதல்ல அதெல்லாம் சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். அந்த சைக்கிளை வச்சுட்டு நம்ம ஊரில் சுத்தாத இடமே இருந்திருக்காது, போகாத தெரு, பார்க்காத விஷயங்கள் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அந்த சைக்கிள் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். எங்கே போனாலும் நம்ம கூட அந்த சைக்கிள் தான் வரும், அந்த சைக்கிள் தான் இருக்கும். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வரணும்னா அந்த சைக்கிள் தான் வந்திருப்போம், இல்லை அந்த சைக்கிளை தள்ளிட்டு வந்திருப்போம். அந்த சைக்கிளில் நம்ம பண்ணாத ஸ்டன்ஸ் இருந்திருக்காது, கை விட்டுட்டு ஓட்டியிருப்போம், நிறைய விஷயங்கள் குழந்தைத்தனமாக பண்ணியிருந்திருப்போம். அப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு, ஏதாவது ஒரு க்ரஷ் இருந்திருந்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் கூட அந்த சைக்கிளில் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்போம், அந்த சைக்கிளில் தள்ளிட்டே தான் அந்த பொண்ணு பண்ணிட்டு போயிருந்திருப்போம். ஸோ நம்ம லைஃப்பில் இன்செப்பரபிள் மெமரி அந்த சைக்கிள் கூட இருந்திருக்கும்.
அண்ட் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் லைஃப் இல்லை, கரெக்டாக? ஸோ நம்ம ஸ்கூல் டேஸ்லையும் நமக்கு அழகான அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்களோட ஃபேஸஸ், அவங்களுக்கு கூட அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க கூட 8th 9th 10th 11th படித்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இப்போ நான் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்க கூட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படித்த ஃப்ரெண்ட்ஸ். அந்த சுரேஷ், அந்த ரமேஷ், அந்த பாபு, அவங்களோட ஃபேஸஸ்லாம் ஞாபகம் இருக்கா? அவங்க கூட அந்த சின்ன சின்ன அழகான மெமரிஸ், அவங்க கூட ஸ்கூல் ட்ரிப் போனது, அவங்க கூட ஃபுட் ஷேர் பண்ணி சாப்பிட்டது, அவங்க கூட அந்த பிடி பீரியட்ல விளையாண்டது, அவங்கள மிஸ் கிட்ட மாட்டி விட்டது, சின்ன சின்ன அழகான சண்டைகள், அந்த டேஸ்லாம் எங்களுக்கு லைஃப்ல ஞாபகம் வருதா? அவ்வளோ அழகான நாட்கள்ல இப்பெல்லாம் அந்த ரமேஷ், அந்த சுரேஷ் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? எந்த ஐடியாவுமே இல்லைல்ல. ஸோ குழந்தை பருவம் எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ அழகா இருந்தது. நிறைய விஷயங்கள் கண் முன்னாடி வந்து போச்சு. நம்ம என்னைக்குமே லைஃப்ல மறக்கக்கூடாத ஃபேஸ் அது. அண்ட் ஈவன் நவ் எனக்காவது லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போனால், ஏதாவது ரொம்ப கடுப்பாக இருந்தால் கூட குழந்தையாவே இருந்திருக்கலாம்ல, நம்ம ஏன்டா வளர்ந்தோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் தான் இந்த சைல்ட்ஹுட். அப்படி இருந்த நாம இப்போ எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காலைல எந்திரிக்கும் போதே ஏண்டா எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அலாரத்தை அத்தனை தடவை ஸ்னூஸ் பண்ணி அப்புறம் காலேஜ் கிளம்பணுமோ இல்லை ஆஃபீஸ் கிளம்பணுமோ ஏண்டா போகிறோங்கிற ஒரு எண்ணம். ஆஃபீஸ் போனாலே ஐயோ எப்படா ஆஃபீஸ் முடியும், எப்படா காலேஜ் முடியும், எப்படா அடுத்த வீக்கெண்ட் வரும், எப்படா அடுத்த ட்ரிப் போகும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு சப்பையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் நம்ம சைல்டுஹுட்ல அப்படியா இருந்தோம். சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் அவ்வளோ பேஷனேட்டாக பண்ணியிருந்திருப்போம். ஒரு சின்ன டிராயிங் தான், பட் அதை அவ்வளோ முழு மனசாக பிடிச்சி பண்ணியிருந்திருப்போம். சும்மா விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சமைச்சிட்டு இருந்திருப்போம். பட் அதை அவ்வளோ முழு மனசாக அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். பட் இப்போ ஏதோ ஒரு பிடிக்காத வேலையில் சும்மா டெய்லியும் புலம்பிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போலாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பொறாமல், அவன் இவ்வளோ சாலரி வாங்கலாம், அவன் நம்மளோட இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஹாப்பினஸ் மட்டும்தான் லைஃப்பில் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. அண்ட் அதுதான் இப்போ ஹாப்பினஸ் மட்டும் தான் ப்ரையாரிட்டியாக இருக்கும். தேவையில்லாத ஏகப்பட்ட விஷயங்களை மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் விட்டுருங்க. எப்போ உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் யோசிச்சு பாருங்கள். எப்படி ஹாப்பியாக இருந்த நீங்கள், எதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு, எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் வளர்த்துக்கிட்டு? நம்ம ஃபிசிக்கலாக இப்போ கண்டிப்பாக ஒரு குழந்தையாக மாற முடியாது, பட் மனசளவில் நம்ம எப்போவுமே ஒரு குழந்தையாகவே வாழலாம். எதையும் லைஃப்பில் சீரியஸாக எடுத்துக்காமல், தேவையில்லாத நிறைய விஷயங்களை போட்டு ரொம்ப யோசிக்காமல், அவ்வளோ கேர்ஃப்ரீயாக, அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ மனசார ஒரு வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணலாம். அண்ட் எப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டமான தருணம் வந்தாலும், எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் லைஃப்பில் வந்தாலும், ஒரு நிமிஷம் இப்போ நான் குழந்தையா இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. அதை ஒன்றுமே பண்ணியிருந்திருக்க மாட்டோம், கரெக்டாக? அப்படி இருங்க. லைஃப்பில் எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கை ரொம்ப 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 அழகானது. குழந்தை பருவம் மாதிரி தான் வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி அழகான நாட்களை, அழகான மெமரிஸை லைஃப்பில் அப்பப்போ யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? டேக் கேர், ஆல் இஸ் வெல். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ஒரு டாபிக் நினைத்தாலே இனிக்கும், இல்லை வேறு ஏதாவது ஜேர்னலில் நான் ஏதாவது பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை கூட கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக் நான் பேச ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.